உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்தில் 2ஆம் மாதத்தில் தேவனுடைய அந்த ஜீவ வார்த்தைகள் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை புதுபலன் அடைய செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிவிடும். வேத சத்தியங்களை வாசிக்க நமது ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுடைய வசனம் நமக்கு புதிய சுகத்தை அது கொண்டு வரும். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த செய்தியை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. அல்லேலூயா! கர்த்தாதி கர்த்தர், சாத்தானை ஜெயித்தவர், சாவை ஜெயித்தவர், பரலோக சிங்காசனத்தில் நித்திய ராஜாவாய் அமர்ந்திருக்கிறதை யோவான் ஆவியானவருக்குள்ளே உள்ளாகி அதை அவர் கண்டார். என்ன ஆச்சரியம்! அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்ததாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேலே அநேக கிரீடங்கள் இருந்தது என்று யோவான் இந்த இடத்துல நமக்கு சாட்சியாய் சொல்லுகிறார். ஒரு முறை எங்களுடைய நற்செய்தி எழுப்புதல் பெருவிழா சென்னை பட்டணத்தில் ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதலின்படி அநேக வேத சத்தியங்களை நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் கடைசியில் ஒரு சிறு பிள்ளை திடீரென்று அது எழும்பி நின்று, இயேசுவே நன்றி, லார்ட் ஜீசஸ் தேங்க்யூ என்று அந்த பிள்ளை சொல்லி வானத்தை பார்த்து அப்படியே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பதை அவர்கள் பெற்றோர் கண்டு என்ன நடந்தது என்று கேட்க, அந்த பிள்ளை சொன்ன ஒரு சாட்சி எல்லோரையும் அது பரவசப்படுத்தியது. இங்கே இந்த அங்கிள் போதித்து கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய நண்பர்களோடு பின்னால் அந்த மைதானத்தில் நான் அவர்களோடு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் இதோ இங்கே ஆண்டவராய் இயேசு நின்று கொண்டிருந்தார். அவருடைய கையில் எண்ண முடியாத தங்க கிரீடங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் உள்ள கிரீடங்கள் அவருடைய கையில் ஏராளமாக இருந்தது. என்னை ஆண்டவர் தன் அருகில் அழைத்தார். நான் அவரிடத்தில் போய், லார்ட் ஜீசஸ், இவ்வளவு கிரீடங்கள் வைத்திருக்கின்றீர்களே, இந்த கிரீடங்கள்லாம், இந்த கிரவுன் எல்லாம் யாருக்கு என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சிரித்தபடி என்னை பார்த்து சொன்னார், மகளே, என்னை பற்றி இந்த கூட்டத்தில் போதிக்கிறார்கள். யார் ஒருவர் என்னை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கிரீடத்தை நான் கொடுக்கவே இது என் கையில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாராம். இந்த சம்பவத்தை நாங்கள் அந்த பிள்ளையிடத்தில் கேட்டபோது மிகுந்த பரவசம் அடைந்தோம். ஆமாம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பின் கிரீடத்தை, அந்த ராஜரீக மகிமையின் கிரீடத்தை, இளவரசனுக்கும் இளவரசிக்கும் உரிய அந்த கிரீடத்தை தான் மீட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கவே அவர் வைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய வருஷம் ஒரு ஜெயத்தின் வருஷமாக, ஆசீர்வாத கிரீடங்கள் சூட்டப்பட்ட வருஷமாக, ரட்சிப்பின் கிரீடம் சூட்டப்பட்ட வருஷமாக, பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட கிரீடங்களை சூட்டப்பட்ட வருஷமாக, அபிஷேகம் என்னும் கிரீடத்தை பெற்றுக்கொண்ட வருஷமாக இந்த வருஷம் மாற வேண்டும். ஆகவே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுவின் கையில் அனுதினமும் அர்ப்பணித்து விடுங்கள். கடந்த கால தோல்வி, கடந்த கால பாடு, கடந்த கால அவமானங்கள் கிறிஸ்துவ நிமித்தம், ஒருவேளை ஜெபிப்பது நிமித்தம்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பது நிமித்தமே உங்கள் வீட்டாரால் மற்றவர்களால் கூட நீங்கள் பரியாசத்துக்குள்ளாக இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிப்பின் கிரீடத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆகவே அனுதினமும் தேவனுடைய சமூகத்தை தேடி விசேஷித்த அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்படுவோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, நித்திய பேரன்பின் கடவுளே, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவோம். உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய சத்தியத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு கொடுத்தீரே, உமக்கு கோடி நன்றி. பரலோக சிங்காசனத்தில் எண்ண முடியாத கிரீடங்களை வைத்திருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த பிள்ளைகளுக்கும் அதை நீர் கொடுத்து அவர்கள் வழியாக நீர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் இந்த வருஷத்தில் புதிய ஆசீர்வாத கிரீடங்கள் இறங்குவதாக, அபிஷேக கிரீடங்கள் இறங்குவதாக, ரட்சிப்பின் கிரீடங்கள் இறங்குவதாக. ஆண்டவரே, சாத்தானை ஜெயித்த வெற்றியின் கிரீடங்கள் உமது பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.